எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் உனக்கு முன்பதாக நிற்கிற ஆவிக்குரிய தடைகள், சத்துருவின் தடைகள், அந்தகார போராட்டங்கள் எல்லாம் தகர்க்கப்படும்படியாய் எரிகோவுக்கு முன்பதாக வந்து நின்று தேவனை ஆர்ப்பரிக்கணும். வேற எதுவும் செய்ய வேண்டாம். கர்த்தரை ஆர்ப்பரிக்க முன்பதாக நின்று கொண்டிருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகளும், விக்கிரகத்தின் ஆதிக்கங்களும், பாகால்களின் பலிபிடங்களும் க்கப்பட்டு போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு துதித்து எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அந்தகார கோட்டைகளை நான் உடைக்க போகிறேன். கர்த்தர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகிப்பார். கர்த்தருடைய புது பலன், உன்னத பலன் இன்றைக்கு என்னை ஆட்கொள்ளும் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிற அத்தனை நபர்களும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, நீர் என்னை நிரப்பினால் போதும் ஆண்டவரே, என்னுடைய பலனோ என்னுடைய பராக்கிரமமோ அல்ல, உம்முடைய ஆவியினாலே வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும். நீ சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நான் எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் என் தேவனால் என்னை விடுவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு ஆவியிலே தேவனுக்காக எழும்பும்படியாக, ஆவியானுடைய உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அநேகருடைய வாஞ்சைகளை அவர் திருப்தியாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் என்னை காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறீர். நான் நடந்தாலும் எழுந்தாலும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். சகோதரி, உன்னுடைய வழிகளை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய காரியங்களை நினைத்து தேவ சமூகத்தில் நீ கலங்கி கொண்டிருக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் வழியை நோக்காதே, நான் உனக்கென்று வைத்த வழியை நோக்கிப்பார். நீ உனக்கென்று ஒரு தீர்மானங்களை வைத்துவிட்டு எப்படி நடக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிராதே. நான் உனக்காக ஒரு பாதையை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். ஆமென். குருடர்களை அவர்களை அறியாத பாதையில நடத்துகிற கர்த்தர், நீ அறியாத பாதையில உன்னை நடத்துவேன். ஆமென். என் வழிகள் அல்ல உன்னுடைய வழிகள், என் நினைவுகள் அல்ல உன்னுடைய நினைவுகள். நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறது என்ன? நான் உனக்காக ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். யோபு சொல்லுகிறான், அவர் எனக்கு முன்பாக தான் இருக்கிறாரு, அவர் என் வலது பக்கத்தில் தான் கிரியை செய்கிறாரு. நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால அவர் என்னால் பார்க்க முடியல, ஆனால் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நான், சூரியனையும் சந்திரனையும் வானத்து நட்சத்திரங்களையும் படைத்த தேவனாகிய நான், எல்லாவற்றையும் என் கரத்தில் வைத்து நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காரியத்தில் நான் செயல்படாமல் இருப்பேனோ? உன்னை நான் மறப்பேனோ? உன் காரியத்தில் நான் உனக்காக கிரியை செய்யாமல் இருப்பேனோ? நீ என் கரத்தின் கிரியையாய் இருக்கிறார். ஆகையாய் எனக்கு சித்தமானபடி எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் கரத்தின் கிரியையாய் இருக்கிறாய். ஆகையால் எனக்கு சித்தமானபடி எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அவரை மாத்திரம் நினைத்து என்னை காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தப்பட நீர் வல்லமையுள்ள கர்த்தர். நீர் என்னை வெறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல என்று எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவசனமே சொல்வோமா? நன்றாய் நீர். நீங்க இணைந்து பாடணும் நான் விரும்புறேன். எல்லாரும் சத்தமாய், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
மகிமையே. தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்ற சொல்வோமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீர், என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் நீர். ஆமென். படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். இப்போ உற்சாகமாய் கைதட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, எங்கள் அன்பு தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றி. சொல்லுவோமா? அப்பா நீங்க என் பக்கத்துல தான் ஆண்டவரே இருக்கீங்க. ஆமென். என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மீது நீர் வைப்பீர். ஆமென். ஒரு முறை கூட சொல்லுவோமா? முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். சகோதரர் இணைந்து உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். இப்ப சபை கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எல்லாரும் இணைந்து என்னை காண்பவரே. அப்பா உம்முடைய கண்களுக்கு நான் மறைவாக இல்ல ஆண்டவரே. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, அந்த பரிசுத்தமுள்ள கண்கள் என்னை கண்ணோக்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் ஆவியானவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். இப்ப கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு சத்தம் உயர்த்தி, ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, ஆவியானவரே, தீன காப்பவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறவரே. Amen. Yes Lord, glory to be the name of the Lord. Yes Lord, hallelujah. Riganashe ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீராமே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவா இருக்கிற கருவை கர்த்தருடைய கண்கள் தினம் தினம் போஷித்து பராமரித்து வளர்க்குமானால், அவருக்கு பிரதியற்றமா இருக்கிற நீ, அவருக்கு முன்பாக இருக்கிற நீ, உன்னை அவர் எப்படி மறப்பார்? உன் மறைந்திருக்கிற அவயங்கள் அவருக்கு தெரியும். உன் மறைந்திருக்கிற சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஒவ்வொன்றையும் பக்குவமாய் நடத்துவேன். நீ என் கரத்திலே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நான் உனக்கு பலன் கொடுப்பேன். ஆமே, பலவீனப்பட்டேன் என்று நீ துவண்டு போகாதே. என்னுடைய பலனை நான் உனக்கு தருவேன். ஓ ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். தேவஜனமே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளா இருக்கிற நீ, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்து நீ, உனக்கு அவராலே இன்றைக்கு நிறைவான பலன் உண்டாகும், நிறைவான பலன் உண்டாகும். ஆமென். அந்த நிறைவான பலனை வாஞ்சிக்கிற தேவஜனம் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காட்படியிட்டு, ஆண்டவர் நீர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம், என்னை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் சுகம் பலன் யாவுமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய குடும்பம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் பிள்ளைகள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சந்ததி அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஆமென். தகப்பனினும் மேலாய் உன் மீது அன்பு வைத்து உன்னை நடத்துகிற பரலோக தெய்வம் அவர். ஆண்டவர் சொல்லுகிறாரு, காகத்தை கவனித்து பார்த்தாயா? காகத்தை கவனித்து பார்த்தாயோ? அந்த பட்சிகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தகளுக்கென்று அவைகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை காட்டிலும் விசேஷித்தமான உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமே, நான் உன்னை வியாதிகளுக்கு
ஒப்பு கொடுக்கிறது இல்லை, தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை, பலவீனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. என்னுடைய கரத்தின் கிரியைகளை நம்பி இன்றைக்கு நில்லு. ஆமென். என் கரத்தின் கிரியைகளை நம்பி இன்றைக்கு நில்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவருடைய கரத்தின் கிரியைகளை எதிர்நோக்கி நில் சகோதரி. அவர் உனக்கு செய்கிற காரியம், அவர் உனக்காக செய்கிற அதிசயங்கள் ஆச்சரியமும் பயங்கரமுமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்துட்டான். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆமென். ஆகாரை நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே. வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாருக்காக ஒரு நீரற்றை ஆயத்தப்படுத்தினீர். அவள் கற்பத்தில் இருந்து பிள்ளைய அவருடைய கண்கள் கண்டு அந்த சந்ததியை ஆண்டவர் வாழ்ந்திருக்கும்படி செய்தாரே. அதே போல உன்னுடைய மறைந்திருக்கிற வாழ்க்கை, மறைவான சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் உன்னை காண்கிற தெய்வம், உனக்காக ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் வரை, நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் வரை நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறாருமா? இப்போ அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்து நின்றது போல, அப்பா உங்க ஆசீர்வாதத்தை மறந்து நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க, உங்களிடத்தில் எனக்கு நன்மை உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உலகத்துல நான் நிறைய நாட்களை வீணாய் கழித்துட்டேன்ப்பா. பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எஜமானனே, ஒரு வேலைக்காரனாய் மாத்திரம் என்னை நினைத்து கொள்ளும் என்று தகப்பனுடைய பாதத்தில் வந்து விழுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எஜமானன் சொல்லுகிறான், இல்லை என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு புது வஸ்திரத்தை உடுத்து வைப்பேன். ஓ, அவனுக்கு மோதிரத்தை அணிவிப்பேன், அவனுக்காக கொளுத்த கன்றை அடிப்பேன். ஆமென். அவருடைய சட்டைகளின் நிழலில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு இன்றைக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும், நிறைவான பலன் உண்டாகும். தெய்வ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்தில் அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா. இளைய குமாரனை போல உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் நிலைமைகள் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் என்ன நிலைமையில உடைய பாதத்தில் வந்தேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டல்லவோ, உம்முடைய சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டல்லவோ. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை உடைக்கிறார். ஆமென். அநேகருடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. எஸ் லார்ட். அந்த கண்ணீர் நிறைந்த இருதய கண்களை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுகிற கர்த்தாவே, தடைகளை மாற்றுகிற கர்த்தாவே, எங்கள் மத்தியில் பிரசன்னரா இருக்கிறவரே, இதோ உம்முடைய வான தூத சேனைகளோடு எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்காக கிரியை செய்யும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியமாய் எழுந்தருள் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவராய், ஓ தன்னுடைய ஜனத்திற்காக கிரியை செய்ய எழுந்தருளுகிற கர்த்தர் அவர். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, ஓ அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாமன ரகதல ஷெகேரேதே நரஹந்துர பௌரியா ரீகாமன கடகர துனர பௌடாத கடகஷே. ஆண்டவரே, நான் இருந்த வண்ணமாகவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஏற்றுக்கொண்டு ஆமென் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய ஜீவ நதியினால் என்ன நீர் தாகம் தீர்க்கணும்ப்பா, என்ன நீர் தாகம் தீர்க்கணும் ஆண்டவரே. அந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் எனக்கு வாழ்வுண்டு என்று நம்பி வந்தது போல உம்முடைய சமூகத்தில் நான் நம்பி வந்து நிற்கிற ஆண்டவரே. அப்பா, உலகம் என்னை புறக்கணிக்கலாம், மனுஷர்கள் என்னை புறக்கணிக்கலாம், நீர் என்னை ஒதுக்குகிற புறக்கணிக்கிற கர்த்தர் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா,
ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே தேவ ஜனமே உன் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து, அப்பா ஏசப்பா அநேக நேரம் நான் ஜெபிக்க தவறிட்டேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்க தவறிட்டேன், உலகத்தை தேடி நான் ஓடினேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை இழந்து போன ஆண்டவரே, நான் திரும்பவும் உங்க சமூகத்துல வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை திரும்பவும் அபிஷேகிக்கணும். ஆமென். உம்முடைய விசுவாசத்தை, உம்முடைய ஜெப ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் தரணும். என்னை நீர் உருவ ஊன்ற இன்னைக்கு கட்டணும் ஆண்டவரே. ஆமென். இணைந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிற கர்த்தர் என் வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, என் ஜெப வாழ்க்கையை திரும்பவும் கட்டுவீராக, கட்டுவீராக. உமக்கும் எனக்கு இடையில எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை என்ன மன்னிங்க ஆண்டவரே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாக தானாக வந்து நிற்கிறேன், தேவ ஜனமே அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல அப்பா அவங்க பாதத்துல வந்து நிற்கிறப்பா, அந்த மரியாதை போல அப்படியே பாதத்துல வந்து விழுகிற ஆண்டவரே. ஐயா, நான் எனக்கு வேறு தஞ்சம் யாருண்டு, எனக்கு வேறு அடைக்கலம் எவருண்டு? என் கண்ணீர் உமக்கு அல்லவோ தெரியும், என் இருதயம் உமக்கு மாத்திரம் அல்லவோ தெரியும். அப்போ உமக்கும் எனக்கு இடைவெளி வேண்டாம், பாவமோ ஜெப குறைவோ எதுவும் வேணாண்டவரு. என்னை திரும்பவும் புது சிருஷ்டியாய் உருவாக்குவீராக. எல்லா பழையவைகளும் இன்றைக்கு ஒளிந்து போகிறது தேவ ஜனமே, எல்லா பழையவைகளும் ஒளிந்து போகிறது. உன் சுவாபங்களை அவர் உடைக்கிறார், உன்னுடைய ஜென்ம சுவாபங்களை அவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே எல்லா தடைகளை உடைக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரீகாலா ஷகனா தனரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமன ஹந்தர பௌரியா. உலர்ந்த எலும்புகளுக்கு நேராய் தமது ஆவியை கட்டளையிட்டு ஜீவன் பெற வைத்த தெய்வம். உலர்ந்து போய் நீ இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு வறண்டு போன வாழ்க்கை, ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கை, தேவனை அறிந்து வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு அந்த வெறுமைகளுக்கு ஒரு முடி உண்டாகும். எல்லா சத்துருவின் வல்லமைகளும், கட்டு வைத்து போராடுகிற அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. ஆவியானவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு திருப்பம் உண்டாகும். உன் இழந்த எலும்புகளுக்கு ஒரு திருப்பம் உண்டாகும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகிறது. ரீகாலா ஷேகேனா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஜனமே, நீ இப்போது அவருடைய கரத்திலே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாமல், ஹல்லேலூயா, பலிபீடத்தில் ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுத்திருக்கிறதை தேவன் காண்கிறார். அவருடைய உன்னத வல்லமை உன்னை மூடுகிறது. அவருடைய பரலோக பிரசன்னம் உன்னை மூடுகிறது. அவருடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது கரம் சத்துருவின் பிடரியை நொடுக்குகிற கர்த்தருடைய கரம். ரீகானா ஷேகேரே தேலே ஹம் தரபௌரி ஆரபனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரத்தை பெற்ற தெய்வம். எங்க சபையில நீர் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா இருதயங்களும், கல்லான இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. ஜென்ம சுவாபங்கள் உடைக்கப்படுகிறது. குணப்படாத இருதயங்களை நீர் குணப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரிகாலா ஷேகேரதனா.
ரீஹம் தரகடக சந்துநாதனா ரிகா ரகபன கடகா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட ஆர்ப்பரிக்க துவங்கு. கர்த்தருடைய பிரசன்னமும் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். தேவ பிரசன்னமும் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ரீ கே நா ஷா கா நா தானோ எல்லா கட்டுகளும் நிரப்பப்பட்ட நூல் போல அவிழ்ந்து போகும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென். என்னை அபிஷேகியோ, என்னை தொடுங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, உங்க சத்துவத்தை எனக்கு தருவீராக. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தை எழுந்து நிற்கும்படியாக ஆமென். என் வில்லை நீர் நானேற்றுவீராக, என் வில்லை நீர் நானேற்றுவீராக. சத்துருவின் வில்லோ முறிந்து விழும், சத்துருவின் வில்லோ முறிந்து விழும். கர்த்தர் உன்னை நான் ஏற்றுகிறார். அல்லேலூயா. இதோ என் கரத்திலே உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ரீகா லாஷே ரீகா நகத்தன பௌடாரதனோ எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. நீ என் கரத்திலே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே, நீ என் கரத்திலே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. நான் உனக்கென்று ஒரு இலக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர், நான் உனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிற தெய்வம், நான் உனக்கென்று ஒரு பாதைகளை வைத்திருக்கிற கர்த்தர். உன் நினைவுகள் எல்லாம் என்னுடைய நினைவுகள், உன் வழிகள் எல்லாம் என்னுடைய வழிகள். நீ உன்னுடைய பாதைகளை சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கிறது என்ன? நீ அறியாத பாதையில நடத்துகிற கர்த்தர் நான், நீ நினையாத பாதையில நடத்துகிற தெய்வம் நான். உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது. ரீகானா ரஷே கேரே கேரதன ரகம் தரபௌரியா ரீகமன கடகர துனர பௌஷே ரகாத்தனர பௌரியா ரீகம் தரபௌடாரதன தனரபா. உன் இருதயம் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தின் நினைவுகள் எனக்கு தெரியும். மனுஷனுடைய இருதயம் எனக்கு முன்பாக பிரதியட்சமாய் இருக்கிறது, மனுஷனுடைய இருதயம் எனக்கு முன்பதாக பிரதியட்சமாய் இருக்கிறது. ஆமென். எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ என் பார்வையிலே மறைக்கப்பட்டவன் அல்ல. நான் உனக்கென்று ஒரு இரட்சணியத்தின் கொம்பை ஆயத்தப்படுத்துவேன், நான் உனக்கென்று ஒரு இரட்சணியத்தின் கொம்பை ஆயத்தப்படுத்துவேன். ரீகா லாஷே கேரேதேனா ரீகமன கடரத்துனரா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பாய் உன் கொம்பை உயரும்படி செய்து ஓ புது எண்ணெயானால் உன்னை அபிஷேகிப்பேன். ர லவுடா ரஷே ரீகா லவுடா நகத்தனர பௌரியா. ஓ சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். நீ எந்த இடத்திலே தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல சோர்ந்து போனாயோ, அந்த இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகளே, நீ சோர்ந்து போகாதே, இளைப்படைந்து போகாதே. கர்த்தருடைய பலனை கேட்டு பெற்றுக்கொள். நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற கர்த்தர். ஓ ஹalleluya. இளைத்து போனாயோ, இளைத்து போன ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya ஹalleluya. உம்முடைய பலத்த மகிமைக்காக நன்றி. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. ஏதோ விக்கிரகத்தின் ஆவிகள் சுட்டெரிக்கப்படுகிறது, விக்கிரகத்தின் ஆவிகள் சுட்டெரிக்கப்படுகிறது. பாழாக்க துடிக்கிற வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். ரீகா லாஷே. கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய நீட்டப்பட்டிருக்கிற ஓங்கிய புயம் எங்களுக்கு நேரா, எங்களுக்கு நேரா. உம்முடைய பலத்த சத்துவத்திற்காக நன்றி, உம்முடைய பலத்த வல்லமைக்காக நன்றி. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரீபா லகர ஷகேனதனரா ரிகபரபலப சந்துனா. நீ துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், நீ துன்பத்தின் நடுவிலே இருந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஹalleluya ஹalleluya. ர லா ஷகேரேதானா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி
நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னா தேவ பிரசன்னா என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா முடியாததை முடிய செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா முடியாததை முடிய செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா முடியாததை முடிய செய்யும். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னா தேவ பிரசன்னா என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா முடியாததை முடிய செய்யும். பிரசன்னா தேவ பிரசன்னா என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னா ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உடைய கரத்தின் கிரியைகள் எங்கள் மத்தியிலே பரிபூரணப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஆமென். உடைய ஜனத்திற்காக புதிய பாதைகளை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரீகா ரஷகே நாராதானோ. உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடைய கரத்தின் கிரியைகளை நீர் விளங்க செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய கரத்தின் வல்லமை விளங்க செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் நுகங்களும் நுரைக்கப்படட்டும். ஆமென். பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. விழுந்து போன தூதனுடைய கிரியைகள் அழிந்து போவதாக. எஸ் லார்ட். விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி பெண் மான்களை ஈடுபடி செய்கிற கர்த்தருடைய வல்லமை, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தர். உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், உடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்கள் இந்த நாளிலே விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக. உடைய அதிசயமான கரத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில் இருக்கிற பிரஸ்தாபத்திற்காக ஸ்தோத்திரம். ரீகாமா சந்துநாதனா ரீஹம் தரபௌட துனரகஷ்யாதனோ ரீஹம் தரபௌட ரகதியாத்தனா ரீமலகத்துனர பௌரியா
Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Rikama Shantunedana. உன் கூப்பிடுதலுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆத்துமாவிலே நான் பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துகிறேன். உன் ஆத்துமாவிலே நான் ஒரு பலனை தந்து உன்னை தைரியப்படுத்துகிறேன். உன் கூப்பிடுதலுக்கு நான் மறு உத்தரவை தருகிற கர்த்தர். உன் ஆத்துமாவிலே கர்த்தர் பலனை தருகிறார். உன் ஆத்துமாவிலே கர்த்தர் பலனை தருகிறார். ரலா ஷேகேனா துனே. ஆமென், ஆமென், ஆமென். லீ கம்தன பௌஷாதனா. சத்துருவின் சேனைகளை தகர்க்கும்படி செய்வேன். சத்துருவின் பாகால்களின் பலிகிடங்களை தகர்க்கும்படி செய்வேன். உன் ஆத்துமாவிலே பலனை தந்து நான் உன்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர். நீ இன்று காண்கிற எகிப்தியனை இனிமே காணாதபடி செய்வேன். ஆமென். சகோதரி, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட கர்த்தரை ஆர்ப்பரி. உன்னிடத்தில் போராடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் ஒன்றும் இல்லாமல் ஆவியானவர் தகர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு விடுதலை உண்டாகும். நீ கர்த்தரை ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறதை காண்பாய். இனி பலவீனம் இராது, இனி பலவீனம் இராது, இந்த சுகவீனம் இனி இராது. நீ வியாதிப்பட்டவன் என்று இனி சொல்லுவது இல்லை. நீ வியாதிப்பட்டவன் என்று இனி சொல்வது இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். உன் பலவீனங்களுக்கு முடிவை உண்டாக்குகிற தெய்வம். சோர்ந்து போகாதே. ஆமென். ஆவியிலே பலன் கொண்டு எழுப்பி நில்லு. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக நான் உன்னை வேறு பிரித்தேன். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நடத்துவேன். உன்னை கொண்டு உன் ஜனத்தை போஷிப்பேன். ரீகா ராசைகானா ரீகமனா ஹந்துர பௌரியா. என் ஜனமே, நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். உன் காரியங்கள், உன்னுடைய வருஷங்கள், உன்னுடைய எதிர்காலம் அனைத்தும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீ உன் எதிர்காலத்தை நினைத்து புலம்பாதே. உன் வரும் காரியங்கள் என்னிடத்தில் கேள். உன் வரும் காரியங்கள் என்னிடத்தில் கேள். நான் உனக்கு விவரித்து சொல்லுவேன். நான் உனக்கு விவரித்து சொல்லுவேன். உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நான் உன்னை மறக்கிற தெய்வம் அல்ல. நீ மறந்து போனேன் என்று ஏன் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இஸ்ரவேலோ, தேவனை மறந்தாரோ, தேவனை கைவிட்டாரோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உனக்காக ஒரு ஜெய கொடியை ஏற்றும் வரை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. நீ வெறுமையாக்கப்பட்டேன் என்று புலம்பாதே. ஒன்றும் இல்லாமல் போனேன் என்று புலம்பாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் உனக்கு குறித்ததை நிறைவேற்ற முடிக்கிற கர்த்தர். நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை. என் சமூகத்தில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு நிறைவான பலனை உண்டாக்கும் வரை நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. Yes, yes, yes. Mighty Lord, mighty Lord. கர்த்தர் தமது வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். கர்த்தர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் ஆம் என்றும் ஆமென் என்று கிரியை செய்கிறது. இதோ உனக்கு நேராய் வாக்கப்பட்ட, ஆமென், உனக்கு நேராய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாகிலும் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஆமென். அது தரைகளை விழுந்து போவது இல்லை. என் சொற்கள், என் சொற்கள், ஆமென், ஆமென், காதை சுனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்வை உண்டு பண்ணும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ரீகா ரஷகனா தோனே ரீகபர பௌடம் தரக சந்துநாதனா ரீகபர பலப சந்துனா. ஹalleluya, ஹalleluya. அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய், அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய். நீ கத்திரினும் அஸ்திபாரத்தின் மேலே, அந்த புத்தி உள்ளவனை போல தேவன் மேல உன் அஸ்திபாரத்தை சரியாய் போடுவாயானால் உன் ஜெப வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், தேவனுக்காக நீ காட்டுகிற பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக நீ பாராட்டுகிற பரிசுத்தத்தில் வைராக்கியம், இவைகளை நீ உறுதியாய் நிற்பாயானால் இதோ எத்தனை போராட்டங்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை பிரச்சனை உனக்கு விரோதமாய் மூர்க்கமாய் எழுப்பினாலும் நான் உன்னை நிலைநிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நிலைநிற்க பண்ணுவேன். நீ கர்த்தருக்குள்ளாய் உறுதிப்படுகிறதை மாத்திரம் விட்டு விடாதே. அல்லேலூயா. கர்த்தரை
தேடுகிறதை மாத்திரம் விட்டு விடாதே. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ரிகமன சந்துராதரகடக சந்துராதனா ரிகமன கடகர துனரகந்தர வௌரியாரதரோ ரிகம் தரகடக சத்துனே ரிகம் தனாதரகடகசே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என்மே அன்பு வைத்தீ நான் உமக்காய் எதையும் செய்வே. என்மே அன்பு வைத்தீ நான் உமக்காய் எதையும் செய்வே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. இரு கரத்தையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே
உயர்த்தி ஆராதிப்பே. ஆமென். அப்படியே ஆண்டவரை துதிப்போம். ஆவியானவரே, ஆமென். தேவாதி தேவனே ஆராதிப்பே, ஆராதிப்பே, இன்னும் சத்தம் உயர்த்தி ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே.